நேற்றைய தினம் நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இருவரும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுடன் சேர்ந்து நாமல் ராஜபக்ஷ, திலீப் ஜெயவீர், இப்படி பலரும் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற அனைவருமே நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவருடைய அலுவலகத்திலே ஒன்று கூடியிருந்தார்கள். ஒரு மிக முக்கியமான கூட்டமாக அது சொல்லப்பட்டது. இருப்பினும் அதில் பேசப்பட்ட மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், நீதிபதிகளுடைய வயதெல்லையை நீடிக்கும் விவரம் சம்பந்தமாகத்தான் அதிகமாக பிரதானமாக பேசப்பட்டிருந்தது. அதற்கு எதிர்க்கட்சியினர் யாரும் திருப்திகரமாக இல்லை. அதற்கு அதிருப்தியை தான் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதை செய்ய வேண்டாம், இது சரி வராது, இது சுயாதீன நீதித்துறையின் மேல் நீங்கள் கையை வைத்து உங்களுடைய கையை நீங்கள் சுட்டுக்கொள்ளப் போகின்றீர்கள் என்பதை போலத்தான் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கூட சொல்லியிருந்தார். ஆகவே இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்ற இந்த விடயங்களோடு பாருங்கள், இந்த அரசாங்கம் செய்த வேலையை அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவருடைய இந்த ஆட்சியின் கீழே என்ன செய்தாரோ இல்லையோ, இந்த எதிர்க்கட்சியில் கீரியும் பாம்புமாக இருந்த எல்லோரும், கீரி, பாம்பு, நரி எல்லோரும் இன்று ஒன்றாக இணைந்து இந்த விடயத்தினை வலியுறுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். பாருங்கள், ஒரு பக்கம் கூட காணக்கூடியதாக இருந்தது திகாம்பரம் ஒரு பக்கம் இருக்கின்றார். அதே போல் அவருக்கு அருகிலே ஜீவன் தொண்டமான் இருக்கின்றார். அந்த பக்கம் ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசும் அருகில் அமர்ந்து இருக்கின்றார்கள். திலீப் ஜெயவீர் ஒரு பக்கம், நாமல் ராஜபக்ச ஒரு பக்கம், இப்படி அனைவருமே ஒன்றாக இணைந்திருப்பதை பார்க்கும் போது பப்பப்பா என்ன ஒரு பரபரப்பு. அந்த நிகழ்வு முடிந்து வெளியே வந்து குரல் பதிவு கொடுக்கும் போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயத்தை சொல்கின்றார்கள். அதிலும் சில பேர் சொன்னார்கள், இதை கள்ளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டதாக இப்பொழுது எல்லோரும் சொல்லுவீர்கள், அப்படி சொல்ல வேண்டாம், இது அப்படியானது அல்ல என்று கூட அவர்களே தாமாக முன்வந்து முன்கூட்டியே சொல்லிவிட்டார்கள். ஆனால் இன்று சோசியல் மீடியாவை பார்க்கும்போது அந்த வார்த்தைகள் தான் அதிகமாக இருக்கின்றது. இதோ கள்ளக்கூட்டம் அனைவரும் ஒன்றாக இணைந்து விட்டார்கள், இதோ இப்பொழுது பதற்றத்திலே அனைவரும் ஒன்று திரண்டு விட்டார்கள், நீதிமன்ற நடவடிக்கைகள் அடுத்தடுத்து விரைவாக செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது இவர்கள் இந்த சட்டத்திற்கு பயந்து இப்பொழுது அனைவரும் ஒரே கூரையின் கீழே ஒன்றிணைந்து ஐயோ என்ன செய்வது என்று ஒரு பதற்றத்திலே, தடுமாற்றத்திலே ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பல கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் நேற்று இரவிலிருந்தே எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த இடத்தில் நாங்கள் அதற்கு முழுவதாக இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது, அதை சொல்லிவிட்டு நான் பிரதான இடத்திற்கு வருகின்றேன். ஜனாதிபதி தேர்தலின் போது சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்.